ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களா? அப்போ அவங்க எப்போல்லாம் சொன்ன பேச்சு கேட்கலையோ, எப்போல்லாம் படிக்கலையோ, இல்லை எப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களோ சமாளிக்கிறதுக்காக வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல சாக்லேட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் வந்து ஒளிச்சு வச்சுருப்பீங்க. இல்லை எப்படி தான் அம்மா வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு யோசிக்கிற அளவுக்கு, எங்கே தான் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. இல்லை இனிமேல் அந்த மாதிரிப்பட்ட ஃபுட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஆப்ஷன் நமக்கு நிறையவே இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உருத் தால் வச்சு பண்ணக்கூடிய லட்டுவோட ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இதுக்காக நான் பிளாக் கலர் உளுந்து இருக்குல்ல, அதான் எடுத்திருக்கேன். நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முழு உளுந்தை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேனில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான். இதில் ஃப்ளேவருக்காக 2 காடமம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு ட்ரைடு ஜிஞ்சரும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் என்ன மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை நம்மளால் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். அதனால தான். ஆக்சுவலி கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். அதெல்லாம் கெட்டதுன்னு தெரியும். ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பசங்களை நம்ம பழக்கிறோம். பழகிட்டு அவன் பழகிட்டான் அப்படின்னு நம்ம அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ஸோ தப்பு அவங்க மேலே கிடையாது, வாங்கி கொடுக்குற நம்ம மேலே தான். இதில் ஸ்வீட்னஸுக்காக நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நல்ல கருப்பட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு அளவை விடையும் கம்மியான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜில் நான் இதை எடுக்க போகிறேன். எடுத்து இதை நல்லா அரிச்சு வச்சுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அதில் மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம லட்டுக்குள்ளே போகாது. இல்லைன்னா சாப்பிடும்போது அது நமக்கு அந்த மண்ணெல்லாம் கடிக்க முடியும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதை இறக்கிடணும். ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால் லட்டு பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, பண்ணி வச்சாலும் லட்டு வந்து கல் மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. அதனால தான். இதோ பாருங்கள் கம்பி இப்போ தான் வரல, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை இறக்கி மாற்றி வச்சிடலாம். இப்போது இந்த லட்டுவில் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரைட் கிரேப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூ நட்டை மட்டும்தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். மற்ற மாதிரி நட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம், இல்லைனா சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் நீங்கள் சும்மாவே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாமையே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து போடுறதுக்காக ஆல்மண்ட்ஸ் இருக்குல்ல, ஆல்மண்ட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற ஸ்வீட்ஸுன்னு கிடையாது, வீட்டிலையே நம்ம வந்து பண்ணுற ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அதனால் அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர்ஸ் கூட வருது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சில டைமில் சில பசங்க வந்து ரொம்ப சொன்ன பேச்சு கேட்காம ரொம்ப சேட்டை பண்ணுறது மாதிரி, இல்லை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அது ஆக்சுவலி அவங்க தப்பு கிடையாது. நம்ம நினைப்போம் அவங்க ஹைப்பராக இருக்கிறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நினைப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட இந்த மாதிரியெல்லாம் பசங்களுக்குள்ளாடி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நிறைய ஆர்டிகிள்ஸில் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே, இப்போ பண்ணுற விஷயம் எதோட ரிசல்ட்டுமே இப்போ நமக்கு உடனே கிடைக்காது. அவங்களோட ஃப்யூச்சருக்காக தான் நம்ம இப்போ பண்ணுற எல்லா விஷயமுமே. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பாருங்கள், இப்போது நான் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன், வறுத்து எடுக்கிறேன். இந்த ரோஸ்ட் பண்ணுறோம்ல, இது வந்து மணல் இருக்குல்ல, கடல் மணல், அந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அது வாரது அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், இதோட கலரும் மாறும், அதே மாதிரி வறுக்கும்போது அந்த வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இதை தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆமண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா
கொஞ்சம் தாராளமாகவே நெய் போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நெய்யை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்றது கிடையாது, எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே நல்லது. ஆக்சுவலி வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது இன்னும் நல்லது. லேடிஸுக்கும் அப்படி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரியும். பசங்க வந்து பெரிய பசங்க ஆயிட்டாங்கனாலே இந்த உளுந்தில் பண்ணுற விஷயங்கள் தான் நிறைய கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் நிறைய மாறிடுச்சு. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னா இப்போமே நம்ம அவங்களுக்கான கேர் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதில் வந்து டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்லை. ஆக்சுவலி நான் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணலை. அப்போது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த கோகனட் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த கோகனட் போடாமல் இருந்தது தான் இதை விடையும் பெட்டராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது போட்டாலும் பரவாயில்ல, போடாட்டியும் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படும். மீதி இருந்த பாகையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த பாகு ஊற்றி நெய் போட்டும் உங்களால் லட்டு பிடிக்க முடியலைன்னா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இருக்கும்ல, அது வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு அழகாக வந்துடும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி நம்ம கோகனட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின கோகனட் கூட இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் அப்படி ஆட் பண்ணோன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதே இது வெறும் அந்த உளுந்து பொடி மட்டும் வச்சு பண்ணணுன்னா நம்மளால் ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட முடியும். ஆனால் அவ்வளோ நாளைக்கு கண்டிப்பாக இருக்காது, கட்டாயமாக காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உளுந்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதாவது பெரியவங்க லேடிஸ் இல்லைன்னா கிச்சனில் ரொம்ப நாள் இருந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது உளுந்தில் பண்ணுனதுன்னு. மற்றபடி ஈஸியாகலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது அப்படியே சின்ன சின்னதாக நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுன்னா நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிளாக் உருத் தால் வச்சு பண்ண லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.